வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் செயின் ஸ்டிச் தான். ஏற்கனவே நம்ம வந்து சூயிங் த்ரெட்டில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் வச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இதில் வந்து எப்படி பிசுறு இல்லாமல் நம்ம சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்செல்லாம் எனக்கு போட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் சென்ட் பண்ண என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து கரெக்ஷன் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன வீடியோ கேட்டாலும் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த ஸ்டிச்சிங் வீடியோ வேணாலும் நான் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இது வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னா அது உங்களுக்கு புரியும். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன் நான். எப்பயும் போல் சில்க் த்ரெட் வந்து 2 கண்டாக எடுத்திருக்கேன். அதை வந்து எண்டு நாட் போட்டு அடியிலேருந்து நம்ம கிளாத்துக்கு அடியிலேருந்து எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்துக்கு அடியில் எடுப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கிளாத்துக்கு அடியில் வந்து த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி அடியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ எப்பயுமே ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி பேக் செயின் ஸ்டிச் போட்டு லாக் மாதிரி போட்டு நம்ம இப்போ ஸ்டிச் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்தாச்சு. லாங்காக செயின் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பிசுறு இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. நானும் உங்களை மாதிரி நிறையா யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு என்னால் எப்படி ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ அடியில் பஞ்ச் பண்ணி எடுத்து இந்த மாதிரி மேலே வந்துடுச்சா, இப்போ கீழே சுற்றுறோம். கீழே ஹேண்டிலில் த்ரெட்டை வந்து நீடிலில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம். அதை எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணலைன்னா பிசுறு நூல் வந்து ஸ்ட்ரக் ஆகும். இப்போ கீழே குத்தி மேலே நம்ம த்ரெட்டை வந்து அப்படியே நீடில் வந்து எடுக்கும்போது கிளாத்தை டச் பண்ணும்போது நம்ம நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். அதுதான் மெயின். ஓகேங்களா? கிளாத்தை வந்து நம்ம டச் பண்ணும்போது நீடில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா பிசுறு வந்து வராது. உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த த்ரெட்டு வந்து நமக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம இது பண்ணி சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே குத்தி அதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கீழே குத்தி மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு அதை வந்து கிளாத்தை டச் பண்ணும்போது நம்ம நீடில் வந்து திருப்பினோம்னா நமக்கு பிசுறு இல்லாமல் வரும். ஓகேங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு செல்லை பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது எக்ஸ்பிளைன் போடுறதுக்கு. ஓகேங்களா? அகைன் கீழே குத்துறீங்க, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறீங்க, லெஃப்ட்டு ரைட்டு அகைன் குத்தி லெஃப்ட்டு ரைட்டு. மெயினாக துணியை நீங்கள் கீழே டச் பண்ணும்போது நீடில் வந்து துணியை டச் பண்ணும்போது நீங்கள் நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா நூல் வந்து வராது. உங்களுக்கு மேலே பிசுறு வரும். அது மாதிரி இந்த ஹெட் பார்ட் வந்து நம்ம எந்த டிசைனில் போடுறோமோ அந்த டிசைனில் தான் அந்த ஹெட் பார்ட் இருக்கணும். அதே நூலை குத்தி மேலே எடுக்கும்போது அந்த ஹெட் பார்ட் வந்து நம்மளை நோக்கி வரணும். நம்மளை பார்த்து இருக்க மணிக்கு திருப்பணும். அதாவது இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்போ துணின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கீழே குத்தி மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஹெட் பார்ட் வந்து நம்மளை நோக்கி வர மாணிக்கு நம்ம திருப்பணும், ரொட்டேட் பண்ணணும். நீடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அடுத்து திருப்பி அகைன் அந்த எந்த பக்கம் டிசைன் போடுறோமோ அந்த பக்கம் நம்ம வந்து திருப்பணும். இந்த மாதிரி தான் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது பிசுறு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீடிலே ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். த்ரெட்டையும் கீழே அடியில் இருக்க த்ரெட்டையும் இறுக்கி பிடிச்சி ஹேண்டில் பண்ணாமல் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசுறே வராது சில்க் த்ரெட்டில். நானும் உங்களை மாதிரி யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு தான் நிறையா யூடியூப் சேனல் பார்த்து நிறையா யார் எப்படி சொல்லித் தராங்கன்னு பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பிசுறு இல்லாமல் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அந்த ட்ரிக்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எண்டு நாட் போட்டு நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். இந்த
எண்டு நாட் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எனக்கு எண்டு நாட் போடுறதுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் கூட நான் உங்களுக்கு எண்டு நாட் போட்டு நான் போட்டு விடுறேன், வீடியோ போடுறேன். ஓகேங்களா? எண்டு நாட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் போடலாம். கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி எண்டு நாட் போட்டு நம்ம உள்ளக்க இழுத்தோடனே அந்த நாட்டு வந்து உள்ளக்க போயிரும். இப்போ வந்து நான் இன்னொரு தடவை இந்த ஸ்டிச்சை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அகைன் அடியிலேருந்து த்ரெட் எடுக்கணும் நம்ம. இந்த அகைன் அடியிலேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக்கில் திருப்பி ஒரு செயின் போட்டு அதை நம்ம எங்கே டிசைன் போட போகிறோமோ எந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ துணியில் குத்தி லெஃப்ட்டு ரைட்டு, கீழே குத்தி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு. நம்ம வந்து ஸ்டிச்சு போடும்போது கரெக்டாக ரொட்டேட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீடில் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். அது மாதிரி கிளாத்தை டச் பண்ணும்போது நீங்கள் வந்து நீடில் வந்து கிளாத்தை மேலே ஆன்டி கிளாக் வைஸில் நூலை சுற்றி மேலே எடுப்பீங்க இல்லையா? அப்போ நூலை டச் பண்ணும்போது நீங்கள் நீடில் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். அப்புறம் திருப்பி அகைன் நம்ம டிசைன் போடுற பக்கம் வந்து நம்ம திருப்பிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு போட்டு அந்த எண்டு நாட் வந்து இந்த விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம எண்டு நாட் போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எண்டு நாட் இப்படி தான் போடுவேன். இந்த விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே 2 தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு எடுத்த லூப்புக்குள்ளே இந்த நீடியில் விட்டுருங்க. நீடியில் விட்டுட்டு அடுத்து செகண்ட் எடுத்த லூப்பு பிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து இந்த விரலால் அப்படியே ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு கீழே இழுக்கும்போது அந்த மாதிரி எண்டு நாட்டு விழுந்துடும். அதை நல்லா நம்ம புஷ் பண்ணி கீழே இழுத்தோம்னா வெளியில் கீழே போயிடும். ஓகேங்களா? நல்லா இழுத்தோம்னா உள்ளக்க போயிடும் நமக்கு. எண்டு நாட் வெளியவே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஒரு 2 டிசைனில் எனக்கு வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஐடிக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சதுரத்தில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக குட்டி குட்டி பாக்ஸாக வர மணிக்கு அந்த ஷார்ப்னஸ்லாம் திருப்பணும் இல்லையா? அதுக்காண்டி கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் திருப்புறதுக்காண்டி அந்த இது வச்சு போடுங்க. அடுத்து திலகம், இந்த திலகத்தில் போடணும். இப்போ நான் அந்த திலகத்தில் வந்து உங்களுக்கு நான் போட்டு எக்ஸ்பிளைன் காட்டுறேன். அந்த ஷார்ப்பில் எப்படி வச்சு நம்ம திருப்பணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த்ரெட்டை வந்து அடியிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்பயும் போல் பேக்கில் திருப்பி ஒரு செயின் போட்டுக்கலாம். நம்ம குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு நம்ம எங்கிட்ட டிசைன் பண்ண போகிறோமோ அந்த பக்கம் நான் ஹெட் பார்ட் திரும்பி இருக்க மாதிரி போட்டு செயின் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம செயின் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சே நிறையா போட்டு பழகுங்க. இப்போ பிசுறு வராத அளவுக்கு டிசைன் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் டிசைனில் இந்த மாதிரி நான் கொடுத்த ஷேப்பில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் வாரத்தில் 2 நாள் வீடியோ. இந்த பாருங்கள், ஷார்ப்பில் போய் ஒரு லாக் பக்கத்தில் போட்டுட்டு குட்டியாக லாக் போட்டு அப்படியே அகைன் பின்னாடி திருப்பி அந்த இடத்துல திருப்பும்போது அந்த ஷார்ப் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. அந்த ஊசி வந்து திலகம் வந்து கரெக்டாக அந்த ஷேப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஷேப் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் வந்து செயின் வந்து கரெக்டாக செயின் குட்டி குட்டியாக போட்டு பிசுறு இல்லாமல் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது பிசுறு வரத்தான் செய்யும். நம்ம போட தான் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் கிளாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கிளாத்தை டச் பண்ணும்போது ஊசியை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிசுறு வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி அடுத்து எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு 2வது லூப்பை வந்து ஃபஸ்ட்டு போட்ட லூப்புக்குள்ளே தள்ளி விட்டு கீழே இழுத்திங்கன்னா அந்த பிசுறு இல்லாமல் அந்த நாட்டு தெரியாமல் உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.